உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தேவி பாப்பாக்கு உடம்பு சரியில்லை துர்கா. என்னது? தேவிக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? அது வந்து மாரியம்மா துர்காம்மான்னு அப்படி என்னென்னமோ உளறிட்டு இருக்கா. உடம்பெல்லாம் ரொம்ப கொதிச்சிட்டு இருக்கு. ஐயோ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம்ல. ஐயோ ஹாஸ்பிடலுக்கு போக முடியாது துர்கா. தேவி உடம்புல ஆத்த இறங்கி இருக்கா. தேவி உடம்பு ஃபுல்லா முத்து முத்தா இருக்கு. அம்மா வந்திருக்கா. மாரியம்மா என் குழந்தைக்கு எதுவும் ஆக கூடாது. குழந்தை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. நீ வா துர்கா. சூரிய மாமா பேசினது எதையும் நீ மனசுல வச்சுக்காத. நீ வந்து தேவி பக்கத்துல இருந்தா தேவி கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. வா துர்கா போலாம். ப்ளீஸ் துர்கா தயவு செஞ்சு வா. வா துர்கா. சரி நான் வரேன் ஹாசினி. நெல்லு நினைச்சேன். நீ வேகமா கிளம்பி போகும்போதே நினைச்சேன் இவளதான் கூட்டிக்கிட்டு வர போறேன்னு. நான் நினைச்சது சரியா போச்சு. ஹலோ மாப்பிள்ள சூர்யா தான் உன்னை எக்காரம் கூட இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கான்ல. அப்புறம் எதுக்கு வந்த? கிளம்பு கிளம்பு. சித்தப்பு நந்தி மாதிரி வழி மறிச்சிட்டு நிக்காதீங்க. நந்தியா? துர்கா ஒண்ணு உங்கள மாதிரி இலவச இணைப்பால ஒண்ணு வரல. தேவி பாப்பாக்காக நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். தலங்க அந்த பக்கம். வா துர்கா. ஏய் நில்லு. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒட்ட வைக்கலான்னு பாக்குறியா? ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். இவங்க என்ன டாக்டரா? அவங்க வெறும் போலீஸ் ஆபீசர். இவங்களை இப்ப எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் வந்துட்டாரு. வாங்க டாக்டர். குழந்தை எங்க இருக்கா? மாடியில தான் டாக்டர் இருக்கா. புஷ்பா ஆண்டி டாக்டர் மாடிக்கு கூட்டிட்டு போ. புஷ்பா பிளவர் நீங்க போங்க டாக்டரை கூட்டிட்டு. நான் உங்களை உள்ள விடாம பாத்துக்கிறேன். இருங்க உங்களை பாத்துக்கிறேன். அத்தை வாங்க டாக்டர். அம்மா போட்டதால ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இல்ல சூர்யா. டாக்டர் என்னன்னு பாருங்க. மாரியம்மா துர்காம்மா மீசல் பாக்ஸ் இது பெரியம்மன்னு சொல்லுவாங்க. டாக்டர் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. மெடிசன் தரேன், ஃபாலோ பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சரிங்க டாக்டர். இந்த மருந்தெல்லாம் 3 வேளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். வாங்க. மெடிசன்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. சரிங்க டாக்டர். ஏய் நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? முதல்ல இங்க கிளம்பு. சூரிய மாமா துர்கா வந்து தேவிய பார்த்தா தேவிக்கு ஆறுதலா இருக்கும்னு நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். துர்கா குழந்தைய பாக்கட்டுமே மாமா. ஹாசினி அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம். யாரோட ஆறுதலும் என் குழந்தைக்கு தேவையில்லை. முதல்ல இங்க இருந்து கிளம்ப சொல்லு. சூர்யா ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை நான் குழந்தைய பார்த்துட்டு போயிடுறேனே. இங்க பார், நான் சொன்னதுதான். வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுதான். டென்ஷன் ஆகாதடா மாப்பிள்ள. பிபி ஏறிட போகுது. மாப்பிள்ளே சொல்லிட்டான்ல. கிளம்பு. ஏய் அதான் சூர்யா சொல்லிட்டான்ல, கிளம்பு. உன்னோட டிராமாலாம் இங்க எடுபடாது. எடுபடவும் நான் விட மாட்டேன். அதானே வந்துட்டா குழந்தைய பாக்குறேன்னு. துர்கா சாரி, நான் தேவையில்லாம உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல ஹாசினி, நான் உள்ள வந்து குழந்தைய பார்க்கலன்னா என்ன, கோயிலுக்கு போய்
தேவிக்காக அம்மன் கிட்ட வேண்டி அங்க பிரதட்சணம் பண்ண போறேன். என்ன சொல்ற துர்கா? ஆமா ஹாசினி, ஒரு அம்மாவா தேவிக்காக நான் அங்க பிரதட்சணம் பண்ணி பூச்சட்டி எடுக்கிறேன். என்னோட வேண்டுதல் தேவியை காப்பாத்தும். திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. எனக்கும் தேவிக்கும் அந்த அம்மன் தான் துணை. ஹாசினி, நீ என் கூட வருவியா? கண்டிப்பா வரேன் துர்கா. வா போலாம். துர்கா வா. வா. அம்மா தாயே, அம்மா போட்டிருக்கிற குழந்தை தேவிய என்னால பக்கத்துல இருந்து பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். தேவி சின்ன குழந்தை, அந்த உடம்புல நீ இறங்கியிருக்கியே, உன்னோட உக்கிரத்தை அந்த பிஞ்சு உடம்பால தாங்க முடியாது. மாரியம்மா, துர்காம்மா, நீ மனசு இறங்கி அந்த பிஞ்சு உடம்புல இருந்து இறங்கிடுமா. உன் மனச குளிர வைக்கிறதுக்கு நான் அங்க பிரதட்சணம் பண்றேன். பூச்சட்டி எடுக்கிறேன். இப்பவே நான் என் வேண்டுதல உன் சன்னதியில நிறைவேற்றி வைக்கிறேன். குழந்தை நல்லபடியா குணமாக அருள் செய்தாயே. துர்காம்மா, மாரியம்மா, துர்காம்மா, மாரியம்மா. அம்மா, கொடிமரத்துல இருந்து அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு அங்க பிரதட்சணம் தொடங்குங்கம்மா. சரிங்க. வா துர்கா. வா. இங்க மாரியம்மா, துர்காம்மா, மாரியம்மா, துர்காம்மா, மாரியம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.